ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட். ஸோ ஆல்ரெடி மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும். ஸோ அப்படி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி பேச போகிறோன்னா, 2016 வருஷத்தில் வந்த சிலம்பரசனுடைய அச்சம் என்பது மடமையட அந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு இசை வந்து ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். ஒரு சூப்பரான ஃபிலிம் சொல்லலாம் இது. ஏன்னா வினை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. பட் நிறைய பேர் இந்த படம் வந்து ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அர்த்தவங்க பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு ஸ்லோ பேஸ்டு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக் லவ் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் தான். சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. சூப்பராக டைரக்ட் பண்ணியிருப்பார் கௌதம். சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார் சிலம்பரசன். சூப்பராக மியூசிக் போட்டிருப்பார் இந்த படத்துக்கு. இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் வர எல்லா பாட்டுங்களும் எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் இந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தில் மொத்தமாக வந்து 5 பாட்டு. ஸோ இந்த 5 பாட்டுமே நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஃபஸ்ட்டு சாங் வந்து ஷோகாலி. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து தினேஷ், விக்னேஷ் சிவன், ஸ்ரீ ரஸ்கோல் அன்னிட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு சிங்கர்ஸ் வந்து ஆதித்ய ராவ், தினேஷ் அண்டு ஸ்ரீ ரஸ்கோல் அன்னிட்டு. இவங்க 3 பேர் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். பைக்ஸ் பற்றி வர பாட்டு. ஸோ ஒரு பக்கம் ஹீரோ வந்து பைக் பற்றி பாடுவார், இன்னொரு பக்கம் அவர் ஃப்ரெண்டு வந்து பொண்ணுங்க பற்றி பாடுவார். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஓவராலாக இந்த படத்தில் இந்த பாட்டு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ட்ரீம் இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஒரு சொந்த வண்டி இருக்காதான்னுட்டு. ஏன்னா நம்ம வண்டி வாங்கிறதுக்குள்ளே நம்ம சுற்றி இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே வண்டி இருக்கும். பட் நம்மக்கிட்ட மட்டும் வண்டியே இருக்காது. ஸோ அப்படி வீட்டில் கேட்கும்போது அவங்க வாங்கி தர மாட்டாங்க. ஸோ நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் அப்போ ஒரு வண்டி வாங்குவோம் இல்லையா. ஸோ அப்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், ஓகே நமக்குன்னு ஒரு வண்டி வருதுன்னுட்டு. ஏன்னா என் லைஃப்பில் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது வண்டி ஓட தெரியாது. காலேஜ் போனதுக்கப்புறம் தான் நான் வண்டி ஓட்டவே கற்றுக்கினேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது நான் வீட்டில் வண்டி கேட்டேன், பட் வாங்கி தரல. ஸோ காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போய் 1 மந்த்லேயே நான் வந்து வண்டி வாங்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் இந்த பாட்டு. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சிம்பு வண்டி கேட்பார், பட் வாங்கி தர மாட்டாங்க. பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வாங்கி தருவாங்க. ஸோ அப்படி வாங்கி தரப்போ வர சாங் தான் இந்த ஷோகாலி. ஸோ நானும் இந்த பாட்டை வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் வண்டி கேட்டு வாங்கி தராத ஒரு சுச்சுவேஷன். பட் நான் ஒன்ஸ் ஜாப் ஜாயின் ஆனதுக்கப்புறமா வந்த சேலரியில் நான் வந்து வண்டி வாங்கினேன். ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் எனக்கு பர்சனல் கனெக்ட் ஆகும் இந்த பாட்டு. நெக்ஸ்ட் பாட்டு வந்து ஈதுனா அல்வரையில் உலகில் எதுவும் அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து மதன் கார்கி. ஸோ இந்த பாட்டை பாடின்னு வந்து ஆதித்ய ராவ் அண்ட் ஜோனிதா காந்தி. இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான சாங் சொல்லலாம் இந்த படத்தில். முக்கியமாக இந்த பாட்டில் வந்து லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்டு சூப்பராக பாடியிருப்பாங்க ஆதித்ய ராவ் அண்ட் ஜோனிதா காந்தி 2 பேருமே. ஒரு சூப்பரான ஒரு லவ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலோடி சாங் சொல்லலாம். எதுநாள் வரையில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாட்டுன்னு சொல்லலாம் இந்த ஆல்பமில். நெக்ஸ்ட்டு ராசாலி. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து தாமரை. இந்த பாட்டை பாடின்னு வந்து சத்யபிரகாஷ் அண்ட் ஷஷா திரிபாதி அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க இந்த பாட்டை.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல்லான சாங் சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை ஒரு, ஏன்னா எத்தனையோ ட்ராவல்ஸ் இருக்குது. ஐ மீன் பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம். பட் இதில் எதில் போனாலுமே பைக்கில் போகிற அந்த ஃபீல் வந்து கிடைக்காது. ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை வண்டியில் கூட்டிகிட்டு லாங் ட்ரைவ் போனால் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங் அது. இது வரைக்கும் என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ட்ரைவ் நான் போயிருந்தே கிடையாது. ஸோ போகணுன்னு ஆசை இருக்குது, பட் இது வரைக்கும் அது அமையலை. பார்க்கலாம், சீக்கிரத்தில் அது நடக்கும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பாட்டில் வர மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனோட எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் பைக்கில் போய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கான்னுட்டு சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாங் சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த பாட்டோடைய லிரிக்ஸு அண்ட் இந்த பாட்டை 2 பேர் பாடியிருப்பாங்க, சத்யா அண்டு சாஷா திரிபாதி. அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் அவளும் நானும், இந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து லிரிக்ஸு பாரதிதாசன் அண்ட் இந்த பாட்டை பாடினது வந்து விஜய் யேசுதாஸ். த பெஸ்ட்டு சாங் சொல்லுவேன் இந்த படத்தில். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளோ மெலோடி சாங் இது. அவளும் நானும், அந்த லைனே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா, அவங்களும் நம்மளும் ரைட்டு. ஸோ அவளும் நானும், அந்த இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஓவரால் பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாட்டோட மேக்கிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக மேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து ட்ராவல் அப்படி இல்லைன்னா வந்து நிறைய லொக்கேஷன்ஸில் போய் இந்த பாட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ சாங் பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக வந்து விஜய் யேசுதாஸ் இந்த பாட்டை அந்த அளவுக்கு சூப்பராக பாடியிருப்பார். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாம் இந்த பாட்டு எப்போவுமே. நெக்ஸ்ட் ஃபைனலி தள்ளி போகாதே எனையும் தள்ளி போக சொல்லாதே, அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் தாமரை அண்டு தினேஷ் என்றவங்க இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டை ஸ்ரீராம் அண்டு தினேஷ் அப்படின்றவங்க கூட அப்பர்ணா அவங்களும் பாடியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என் லைஃப்பில் வந்து இது வரைக்கும் நான் லாங் ட்ரைவ் பண்ணியிருந்தில்லை எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட. ஸோ அதனால் அவங்களோட டிரைவிங்கும் பண்ணியிருந்தில்லை, அவங்களோட கீழே விழுந்ததும் எனக்கு இல்லை எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குறாங்க, நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனை லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏதாச்சும் பண்ணிங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் வந்துச்சான்னுட்டு ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஸோ நான் பர்சனலாக நான் ஒண்டியாக வண்டியை ஓட்டி போய் கீழே விழுந்து வாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை வண்டியில் கூட்டிகிட்டு போய் கீழே விழுந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இல்லவே இல்லை. அண்டு இந்த பாட்டு வந்தீங்கன்னா தள்ளி போகாதே, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை. முக்கியமாக இந்த பாட்டோட ஃபீலிங், அந்த இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த பாட்டை அந்தளவுக்கு சூப்பராக பாடியிருப்பார் ஸ்ரீராம். அவரோட வாய்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பாங்க தாமரை. ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த படத்தோடைய ஆல்பம். மொத்தமாக வந்து 5 பாட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 5 பாட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆல்பம் சொல்லுவேன் தமிழ். இந்த அச்சம் என்பது மடமையதா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தோடைய பாட்டுங்க பிடிக்குமான்னுட்டு. ஸோ இந்த 5 பாட்டில் எனக்கு 5 பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஏதாச்சும் ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கோ சொன்னால் நான் வந்து தள்ளி போகாதே அந்த பாட்டை தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன்னு எனக்கே தெரியாது. பல வாட்டி கேட்ட பாட்டு, பல வாட்டி நினச்சி பாட்டிருப்பேன். ஐ மீன் இமேஜினேஷனில் நினச்சி பாட்டிருப்பேன் இந்த பாட்டை. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பாட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னுட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 ஹாஃப் இருக்கும். ஸோ இந்த 5 பாட்டுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடும், செகண்ட் ஹாஃபில் பாட்டுங்கே இருக்காது. ஸோ இதுவும் சொல்லணும்னு நினச்சேன். ஐ மீன் இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு படம்.
அண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் அண்டு பிடிச்ச ஒரு ஆல்பம் சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த படத்தில் எந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ மை ஆல்பம் ஆஃப் கலெக்ஷன் அச்சம் என்பது மடமேடா ஆல்பம் பற்றி நம்ம இவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூடியூப் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் எந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறது நான் போடுறேன். ஸோ அவள் தான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.